ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்ட்ராங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அளவு கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டாலும் ரெசிபி கொஞ்சம் சொதப்பிடும். அதனால் கரெக்டாக போடுங்க. 2 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலும் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு மூடியில் ஒரு 1/2 போதும். 2 டம்ளருக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைக்கும் போதே 2-3 ஏலக்காவும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம இன்னும் வெள்ளைப்பாகு காய்ச்சி அதை இதோடு ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேரும். நீங்கள் அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே சேம் அளவுக்கு வெல்லமும் எடுத்து அதை நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு சூடாக இருக்கும்போது அதை மாவோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பல் அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அதோட மாவோடு ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஊற்றும் போது மேலே டாப்பிங்ஸ்க்கு இதை வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஆப்பச்சட்டியில் இல்லை தோசைக்கல்லில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.